Hi, welcome to my channel. This is Zero to Genius in Commerce and Accountancy classes. நம்ம பார்க்குறது economics 12th standard 12th chapter Introduction to Statistical Methods and Econometrics Theory. So part B, answer the following in one or two sentences. What is statistics? Statistics na enna simply வந்து it is a collection, presentation, classification, interpretation of data. ஒரு டேட்டா கொடுப்போம், டேட்டா கொடுத்துட்டு அது வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் எப்படி பண்ணுங்கனாக்கா கம்பேர் பண்ணலாம், கிளாஸிஃபை பண்ணலாம், மெஷர் பண்ணலாம். ஓகே, ஸோ எல்லாமே பண்ணுறது வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ சிங்கிள் டேட்டா, மல்டிபிள் டேட்டா. ஸோ சிங்கிள் டேட்டா வச்சு பண்ணலாம், மல்டிபிள் டேட்டா வச்சு பண்ணலாம். ஸோ ஃபேக்ட்ஸு எல்லாமே வந்து நம்ம நியூமரிக்கல் ஃபார்மேட்டில் நம்மளுக்கு அவுட்புட் வரதான் வந்து வில் கால் இட் ஆஸ் அ statistics. So what are the kinds of statistics? Two types are descriptive and interferential. Descriptive na enaka summarization மாதிரி இருக்கும், descriptive wiseல இருக்கும். நம்ம ஒரு ஆன்சர் பற்றி ஒரு எக்கனாமிக் ப்ராப்ளம் பற்றி எழுதுங்கன்னா நீங்கள் எக்கனாமிக் ப்ராப்ளம் பற்றி எழுது, அது வந்து descriptive statistics சொல்லுவாங்க. Interference statistics na enaka சாம்பிள், ஒரு சாம்பிள் ஆஃப் டேட்டா எடுத்துக்கிட்டு அது வச்சு நம்ம வந்து ஓகே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ ஒரு லிட்ரஸி ரேட் நம்ம சொன்னாக்கா கம்பல்சரியாக நம்ம ரவுண்ட் ஃபிகர், நம்ம வந்து கரெக்ட் ஃபிகரை நம்மளால் எடுக்க முடியாது. ஓகே, சிலது வந்து மிஸ் பண்ணியிருக்கலாம் டேட்டா, சிலது வந்து ஒரு சப்போஸ் பிலோ 18 இயர்ஸ் ஆனவங்க ஓட் பண்ணுவாங்க. 18 இயர்ஸ்க்காரவங்க எத்தனை பேர் இருக்காங்கனாக்கா அந்த டேட்டா எடுக்கணும்னாக்கா நம்ம என்ன பண்ணுவோம், சிலது வந்து விட்டுருவோம், சிலது வந்து இது பண்ணுவோம். ஒரு குறிப்பிட்ட இவ்வளோ இருப்பாங்க, ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் டேட்டாவில் இப்படி இருக்கலாம், அது அப்ராக்சிமேட்டாக இருக்காதுன்னு சொல்கிறது வந்து வில் கால் interferential statistics. Okay, what do you mean by interferential statistics? Same thing. What are the kinds of data? Data பார்த்தீங்கன்னா qualitative and quantitative. டேட்டானா என்னது, ஒரு ஃபேக்ட் ஆர் நம்பர்ஸ் கலெக்டட். ஸோ அது வச்சு டிசிஷன் மேக்கிங் அது ரா டேட்டாவாக இருக்கும். அது வச்சு நீங்கள் வந்து எப்படி அது வந்து ஃபர்னிஷ் பண்ணுவீங்க, நெக்ஸ்ட்டு அந்த ராவாக இருக்கிறது எப்படி நீங்கள் வந்து லைக் எப்படி நீங்கள் யூஸ் பண்ணுவீங்கன்னா இங்கே குவாலிட்டேட்டிவ் டேட்டா அண்ட் குவான்டிடேட்டிவ் டேட்டா. ஸோ டேட்டா based on characters, based on source. Based on characters பார்த்தீங்கன்னா qualitative data and quantitative data. Based on source பார்த்தீங்கன்னா primary data and secondary data. Define correlation. Correlation யார் கண்டுபிடிச்சதுன்னா சர் ஃப்ரான்சிஸ் கேல்டன். இவர் தான் வந்து correlation கோஷன் கண்டுபிடிச்சாரு. correlation கோஷன்னா என்னன்னாக்கா ஒரு ரெண்டு ரிலேஷன் பற்றி நான் படிக்கிறது தான் வந்து, ஒரு ரெண்டு டேட்டாவோட ரிலேஷன் பற்றி படிக்கிறது தான். ஒன்று இண்டிபெண்ட்டாக இருக்கும், ஒன்று டிபெண்ட்டாக இருக்கும். ஸோ அதை பற்றி படிக்கிறது தான் வந்து இது. பேஸ்ட் ஆன் த டைரக்ஷன் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வேரியபிள், பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். பேஸ்ட் அப்பான் த நம்பர் ஆஃப் வேரியபிள் ஸ்டடி, சிம்பிள், மல்டிபிள் அண்ட் பார்ஷியல். Based upon the constancy of the ratio of changes between the variable, linear correlation, non-linear correlation. Define regression. Define regression. A regression is a study of relationship between the variable. If y is the dependent variable and x is the independent variable, the linear relationship between the variable is called as a regression equation of y on x. இதுனா ஒன்று y ஒரு எக்ஸோட வேல்யூ வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கும், வையோட வேல்யூ டிபெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி வையோட வேல்யூ இண்டிபெண்ட்டாக இருக்கும், எக்ஸோட வேல்யூ இண்டிபெண்ட். இதுக்கு மிடில் நடக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப் பற்றி படிக்கிறது தான் வந்து ரெக்ரேஷன். ஸோ வாட் இஸ் எக்கனாமெட்ரிக்ஸ்? எக்கனாமெட்ரிக்ஸ்னால் என்னன்னாக்கா எக்கனாமி அண்ட் மெஷர். எக்கனாமிக் எப்படி மெஷர் பண்ணுவோம் அதுதான் வந்து எக்கனாமெட்ரிக்ஸ் சொல்லுவாங்க. இது க்ரீக் வேர்ட் ஆக்சுவலி. ஸோ இது வந்து இண்டிபெண்ட், ஐ மீன் அது அந்த எக்கனாமிக் ப்ராப்ளமாக இண்டிபெண்ட்டாக பார்க்குறது தான் வந்து இந்த. ஸோ எக்கனாமிக் மெஷர். எக்கனாமிக் may be considered as an integration of economic, statistics and mathematics. ஸோ எக்கனாமிக்ஸும் மேத்தமேட்டிக்ஸும் சேர்த்தா எக்கனாமிக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், மேத்தமேட்டிக் எக்கனாமிக், ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா டெக்னாலஜி எக்கனாமெட்ரிக். அதுனா எக்கனாமிக் ப்ளஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ப்ளஸ் மேத்தமேட்டிக்கல் ப்ளஸ் எம்பீரியல் டேட்டா, தட் இஸ் ஆல்ரெடி இருக்கிற டேட்டா, ரா டேட்டா இஸ் ஈக்குவல் டு எக்கனாமெட்ரிக்ஸ். Name the following question in one paragraph. What are the functions of statistics? So statistics ஓடது இது ஆல்ரெடி ஷார்ட் கொஷின் படிச்சிருப்பீங்க, அது இன்ட்ரடக்ஷன் எடுத்துங்க. Statistics are the aggregate of facts. அப்படின்னு என்னது, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து ஃபேக்ட் பற்றி படிக்கிறது. ஓகே, ஃபிகர்ஸாக இருக்கிறது, ஸோ நம்பர்ஸில் இருக்கிறது படிக்கிறது தான் வந்து ஃபேக்ட். ஐ மீன் இட் இஸ் நியூமரிக்கலி எக்ஸ்பிரஸ். ஆல்ரெடி ஐ டோல் யூ, ஃபேக்ட் பற்றி படிக்கிறது, நெக்ஸ்ட் நியூமரிக்கல் பற்றி படிக்கிறது. இது வந்து எதுக்கு கலெக்ட் பண்ணுறோமோ அதுக்காக, அந்த பர்பஸ்க்காக தான் இருக்கணும். should be capable of being used as, so drawing comparison பண்ணுறதுக்கு, ஆவரேஜ் எடுக்கிறதுக்கு, ரேஷியோ எடுக்கிறது, ரேட்ஸ் எடுக்கிறது, கோஎஃபிஷியன்ட் எடுக்கிறது, கம்பேரிஷன் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் இருக்கணும். ஸ்டேட் அண்ட் எக்ஸ்பிளைன் த டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் கோரிலேஷன். ஸோ இது ஆல்ரெடி நம்ம யார் கண்டுபிடிச்சது, சர் ஃப்ரான்சிஸ் கேல்டன். இவர் தான் வந்து கோரிலேஷன் பற்றி கண்டுபிடிச்சாரு.
ஸோ கோரிலேஷன் வந்து 2 types, பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். பாசிட்டிவ் கோரிலேஷன் பார்த்தீங்கன்னா like ஒரு if income and expenses of a household may be increasing or decreasing if there is a positive ratio. increase ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆகுது, இன்கமும் எக்ஸ்பெண்டிச்சர் ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆகுதோ டிக்ரீஸும் ஆகுது, ஸோ அப்போ பாசிட்டிவாக இருக்கும். அதே நம்மளுக்கு வந்து நெகட்டிவ் கோரிலேஷன் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட், ஒன்று வந்து இன்க்ரீஸாக இருக்கும், ஒன்று டிக்ரீஸாக இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து எக்ஸ்பெண்டிச்சர் ஜாஸ்தியாக போயிட்டுருக்கு, இன்கம் கம்மியாக இருக்குது, அப்போ என்னாகும்? நெகட்டிவ் கோரிலேஷன் சொல்லுவாங்க. based upon the number of variables studied, simple correlation. ஸோ சிம்பிள் கோரிலேஷன் பார்த்தீங்கன்னா 2 வேரியபிள்ஸ் எடுத்துகிட்டு நம்ம கம்பேர் பண்ணோம். மல்டிபிள் எப்படின்னா மல்டிபிள்னா என்னது? 3 வேரியபிள்ஸ் வச்சு மோர் தென் 2 அது வச்சு நம்ம கம்பேர் பண்ணுறது வந்து வில் கால் மல்டிபிள் கோரிலேஷன். ஸோ சப்போஸ் சிம்பிள் கோரிலேஷன் பார்த்தீங்கன்னா டிமாண்ட் அண்ட் ப்ரைஸ் ஆர் ப்ரைஸ் அண்ட் சப்ளை அதை பற்றி சொல்கிறது சிம்பிள் கோரிலேஷன். மல்டிபிள் கோரிலேஷன்னாக்கா நம்ம ப்ரைஸு ஐ மீன் டெக்னாலஜி அதர் ஃபேக்டர்ஸ் எல்லாமே பற்றி எடுக்கிறது வந்து மல்டிபிள் கோரிலேஷன். ஓகே, இங்கே கொடுத்துருக்காங்க, எக்கனாமிக்ஸில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. பார்ஷியல் கோரிலேஷன், ஸோ 2 வேரியபிள்ஸ் இருக்கும், ஒரு வேரியபிள் வந்து பார்ஷியலாக இருக்கும், ரைட்? இஃப் தேர் இஸ் மோர் தென் 2 வேரியபிள்ஸ் பட் only 2 வேரியபிள்ஸ் ஆர் கன்ஸ்டன்ட் கீப்பிங் ஆல் அதர் வேரியபிள்ஸ் கான்ஸ்டன்ட். ஸோ 2 பற்றி தான் படிப்போம், இன்னொன்று வந்து கான்ஸ்டண்ட்டாகவே இருக்கும், அப்போ வந்து இட்ஸ் கால் பார்ஷியல் கோரிலேஷன். பேஸ்ட் upon the constancy of changes of ratios of changes between the variable. Linear correlation formula y is equal to a plus bx. Non-linear பார்த்தீங்கன்னா y is equal to a plus bx. mention the use of regression analysis. நான் ஆல்ரெடி சொன்னேன், regression analysis என்னது? ஒரு வேரியபிள் வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கும், இன்னொரு வேரியபிள் டிபெண்ட்டாக இருக்கும், இதை வச்சு நம்ம ஸ்டடி பண்ணுறது தான் வந்து regression analysis சொல்லுவாங்க. இது வந்து regress or going back, இது வந்து regression லைன் சொல்லுவாங்க. ஸோ உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் வந்து யூசஸ் இல்லை, பட் டிஃப்ரென்ஸ் வச்சுட்டு நம்ம எடுக்கலாம். regression means going back. Okay, it shows average relationship between 2 variables. Both the variables may be random variables. It indicates a cause and effect. So cause and effect சொல்றது. Next, verification function வந்து ஒரு வேல்யூ சொல்லிட்டு இன்னொரு ரிலேஷன் எடுத்துக்கும். Next, regression quotient also relative measures. It knows the value of independent. So independent variable எடுத்துக்கும், dependent variable எடுக்கும். ஸோ இதில் வந்து லைக் எல்லா டவுட்டட் டேட்டாலாம் கன்சிடர் பண்ணாது. இட் ஹாஸ் அ வைடர் அப்ளிகேஷன், நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மேத்தமேட்டிக் இன்னும் ஃபர்தராக வந்து ரீசர்ச் பண்ணிகிட்ருக்காங்க இது மேலே. ஸ்பெசிஃபை த ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் எக்கனாமெட்ரிக்ஸ். ஸோ எக்கனாமெட்ரிக்ஸோட ஆப்ஜெக்டிவ்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இது வந்து எக்கனாமிக்கோட ப்ராப்ளம் பற்றி அண்ட் எக்கனாமிக்கோட ஃபோர்காஸ்ட், எக்கனாமிக் ப்ராப்ளம் எப்படி நம்ம வந்து தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து ஓல்ட் அண்ட் நியூ ரிலேஷன்ஷிப், அது ரிலேஷன் சொல்லுவோம். நியூ தியரிஸ் வித் நியூ ரிலேஷன்ஷிப், ஹைப்போதசிஸ் அண்ட் எஸ்டிமேஷன் ஆஃப் பேரோமீட்டர்ஸ், இதை பற்றியெல்லாம் சொல்லுவோம். டிஃப்ரென்ஷியேட் த எக்கனாமிக் மாடல் வித் econometric model. Model in mathematical economics are developed based on economic theory, while economic model are developed on the basis of economic theory. Mathematical economics எப்படி economic theoriesலேருந்து வந்து, பட் economic models economic theoriesலேருந்து வந்திருக்கு. பட் ஆக்சுவல் டேட்டா ரியாலிட்டி த்ரூ தான். Regression analysis is statistics does not concentrate more on arrear terms பற்றி படிக்காது, பட் econometric என்ன பண்ணும், arrears பற்றியும் படிக்கும். ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரெக்ரேஷன் பார்த்தீங்கன்னா இது. ஸோ yi is equal to beta o plus beta 1 x1. Economic regression is equal to yi beta 0 plus beta 1 x1 plus u1. If more than 2 variables இருந்தால் இது. Discuss the important statistical organization offices in India. Official statistics are statistics established by government agencies. இதெல்லாம் government agencies கிரியேட் பண்ணது. இதில் பார்த்தீங்கன்னா குவாலிட்டேட்டிவ் அண்ட் குவான்டிட்டேட்டிவ் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அஃபிஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மீன்ஸ் இன்ஃபர்மேஷன் ஆன் எக்கனாமிக் அண்ட் சோஷியல் டெவலப்மெண்ட். ஸோ கவர்மெண்ட் பாலிசிஸ் எல்லாத்துக்கும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் அவங்க தான் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இது 1999 இது எந்தெந்த விங்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா நேஷ்னல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ் அண்ட் சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ், கம்ப்யூட்டர் சென்டர் அண்ட் நேஷ்னல் சாம்பிள் சர்வே. மெயினாக எக்ஸாம்பிள்னு சொன்னோன்னாக்கா நம்மளுக்கு ஓட்டர் ஐடி, ஓட்டிங் ப்ராசஸ், இவ்வளோ மக்கள் இருக்காங்க, எவ்வளோ பேர் ஓட்டிங்க்கு எலிஜிபிலிட்டி இருக்காங்க, எல்லாத்தையும் இந்த டிபார்ட்மெண்ட் பார்க்கும். சிம்பிளாக சொல்லணுன்னாக்கா
ஸோ எவ்வளோ பாப்புலேஷன் இருக்காங்க, எவ்வளோ மக்கள் படிச்சிருக்காங்க, எவ்வளோ பேர் வேலை இல்லாமல் இருக்காங்க, இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாமே இவங்க தான் இந்த மினிஸ்ட்ரி தான் எடுப்பாங்க. ஸோ statistics two types, that is statistics NSO, program implementation, CSO, NSSO, SDRD, FOD, DPD, CPD. அதே program implementation 20-point program, infrastructure monitoring, MP local area development scheme. இதெல்லாம் ஒரு மினிஸ்ட்ரியில் இருக்கும். Illustrate the nature and scope of statistics. So scope of statistics பார்த்தீங்கன்னா statistics எல்லா இடத்துல இருக்குது. பயாலஜி, காமர்ஸ், எஜுகேஷன், பிளானிங், பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட், ஐடியில் எல்லா இடத்துல இருக்குது. எக்கனாமிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் இப்போ கம்பைனாக படிக்க போகிறோம். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் எங்கெங்கே யூஸ் ஆகுது, இப்போ ரெண்டுமே நீங்கள் படிச்சிங்கன்னா நிறைய எக்கனாமிக் ப்ராப்ளம், ஃப்ளக்சுவேஷன்ஸ் இன் ப்ரைஸஸ், வேஜஸ், இன்கம், வெல்த் பற்றி நம்ம படிப்போம். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ஃபர்ம்ஸில் வந்து நம்மளுக்கு இப்போ தெரியும், எம்என்சிஸில் பார்த்தீங்கன்னா யார் நல்லா பண்ணுறாங்க ஒர்க், யார் நல்லா பண்ண மாட்டாங்க, எப்படி தெரிஞ்சுக்கோங்க த்ரூ த ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் காமர்ஸ் ரெண்டுமே வந்து இட்ஸ் லைஃப் பிளட் மாதிரி. ஓகே, ஸோ நம்மளுக்கு வந்து ஃபியூச்சர் எப்படி இருக்குன்னு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் த்ரூவாக தான் தெரியும். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் எஜுகேஷன், ஸோ எஜுகேஷன் இன்ஸ்டியூட்டில் எல்லாத்தையுமே வந்து தெரியும் நம்மளுக்கு நியூ நாலேஜ் எப்படி ஃபாலோ பண்ணுவாங்கன்னா த்ரூ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் எஜுகேஷன். Statistics and planning 5-year plan. Okay, quality of like education, quality of world of planning சொல்லுவாங்க. ஓகே, எல்லாமே வந்து எப்படி அனலைஸ் பண்ணுவாங்கன்னா த்ரூ த திஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் பிளானிங். நிறைய கோல்ஸ் எல்லாமே அச்சீவ் பண்ணுறது இதுதான். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் மெடிசன், ஸோ மெடிசன்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. நம்மளுக்கு டெஸ்ட்டுன்னு ஒரு கான்செப்ட் இருக்கும். அதில் வந்து புது மெடிசன் எப்படி கண்டுபிடிக்கணும், இந்த ட்ரக் பண்ண என்னென்ன கம்பேரிஷன்ஸ் பண்ணால் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கும், எஃபெக்ட் இருக்கும், என்னென்ன காஸ், எல்லாத்தையுமே வந்து இதை த்ரூவாக இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் மாடர்ன் அப்ளிகேஷன் இப்போ இருக்க டைம் ப்ராப்ளம்ஸில் எப்படியெல்லாம் டிசிஷன் மேக்கிங்க்கு, ஓகே, நியூ டெக்னாலஜிஸ்க்கு எப்படி யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸோடு சேர்த்து யூஸ் பண்ணுவாங்க. Discuss the application of econometric in economics. So பார்த்தீங்கன்னா econometric நான் ஆல்ரெடி சொன்னேன். மேத்தமெட்டிக்கல் எக்கனாமிக்ஸ், எக்கனாமிக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், மேத்தமெட்டிக்கல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், எக்கனாமெட்ரிக், இதெல்லாம் ஒரு காம்பினேஷன். ஒரு காம்பினேஷன் பற்றி படிக்கிறது தான் வந்து எக்கனாமெட்ரிக்ஸ். இது வந்து ஒரு எக்கனாமிக் ரிலேஷன்ஷிப் பற்றி சொல்லிக் கொடுக்கும். மெத்தட்ஸ் ஆஃப் எக்கனாமெட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா தியரி ஆர் ஹைப்போதசிஸ். தியரினாக்கா தியாரிட்டிக்கலாக இருக்கும், டிஸ்கிரிப்டாக இருக்கும். ஹைப்போதசிஸ்னா மே ஆர் மே நாட் ஹேப்பன். Specification on a mathematical model, specification of the economic model, obtaining the data, estimation of the parameter, hypothesis testing, forecasting or prediction, using the model for control or policy purpose. So next, anatomy of economic modeling, economic theory, mathematical model of the theory, same adhe. Data, estimation of economic model, hypothesis testing, forecasting or prediction, using the model for control or policy purpose. So அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.